குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். அதாவது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டு செப்பரேட் 2 or more miscible liquids which do not differ much in their boiling points. Difference in boiling points is less than 25 Kelvin. Fractional distillation is employed. அதாவது இப்போ ரெண்டு இல்லை அதுக்கு மேலே மிசிபிள் லிக்விட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ பாய்லிங் பாயிண்ட்ஸ் டிஃபர் பண்ண முடியாது. இப்போ பாய்லிங் பாயிண்டோடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 25 கெல்வினை விட கம்மியாக இருக்கக்குள்ள ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் யூஸ்டு இன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி டு obtain different fractions of petroleum to separate the different gases from air to distill alcohols etc. அதாவது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னா ஏர்லேருந்து டிஃப்ரெண்ட் கேஸஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடோடைய டயக்ராம் கொடுத்துருக்காங்க. Next topic, chromatography. Before we discuss the technique, we will take a look at the difference between the two important terms, absorption and adsorption. First என்னன்னா absorptionனா என்ன, adsorptionனா என்ன அப்படின்னு சொல்லி ரீட் பண்ண போகிறோம். First adsorption. Adsorption is the process in which the particles of a substance is concentrated only at the surface of another substance. அதாவது adsorption அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சப்ஸ்டன்ஸோடைய பார்ட்டிகல்ஸ் இன்னொரு சப்ஸ்டன்ஸோடைய சர்ஃபேஸில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா adsorption. நெக்ஸ்ட்டு absorption. Absorption is the process in which the substance is uniformly distributed throughout the bulk of another substance. அதாவது என்னென்னா இப்போ அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்னென்னா ஒரு சப்ஸ்டன்ஸோடைய பார்ட்டிகல்ஸ் இன்னொரு சப்ஸ்டன்ஸில் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா அப்சார்ப்ஷன். For example, when a chalk stick is dipped in ink, the surface retains the color of the ink due to the adsorption of colored molecules, while the solvent of the ink goes deeper into the stick due to absorption. Hence on breaking the chalk stick it is found to be white from inside. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ சாப்பீஸ் என்னன்னா இங்கு பாட்டில் டிப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாப்பீஸோடைய சர்ஃபேஸ் மட்டும் என்னன்னா கலராக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ சாப்பீஸை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது சாப்பீஸோட இன்சைட் என்னன்னா ஒயிட் கலராக தான் இருக்கும். Chromatography is also a separation technique. அதாவது என்னன்னா chromatography அப்படிங்கிறது என்னன்னா separation technique. It is used to separate different components of a mixer based on their different solubilities in the same solvent. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா chromatography எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ மிக்சரில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸை அதாவது என்னன்னா சேம் சால்வெண்ட்டில் டிஃப்ரெண்ட் சாலிபிலிட்டியை பேஸ் பண்ணி மிக்சர்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக chromatography யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Next, there are several types of chromatography. Based on the above basic principles, the simplest type is paper chromatography. அதாவது என்னன்னா இப்போ chromatographyல different types இருக்குது. இப்போ என்னன்னா paper chromatographyனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். Paper chromatography. This method is used to separate the different colored dyes in a sample of ink. அதாவது என்னன்னா பேப்பர் chromatography எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைஸோடைய கலர்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக பேப்பர் chromatography யூஸ்ஃபுல்லாக இருக்குது. A spot of the ink, example black ink, is put onto a piece of chromatography paper. This paper is then set in a suitable solvent as shown in the figure 10.10. The black ink separates into its constituent dyes. As the solvent moves up the paper, the dyes are carried with it and begin to separate. They separate because they have different solubilities in the solvent and are adsorbed to different extent by the chromatography paper. The chromatogram shows that the black ink contains 3 dyes. பேப்பர் chromatography எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ டைஸில் இருக்கக்கூடிய கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அதாவது என்னென்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக பேப்பர் chromatography யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னென்னா chromatography பேப்பரில் பிளாக் கலர் இங்கு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த பேப்பரை என்னென்னா என்ன சால்வெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த சால்வெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ என்னென்னா
அதாவது குரோமோட்டோகிராஃபி பேப்பரில் இருக்கக்கூடிய பிளாக் இங்க் வந்து என்னென்னா டைஸில் இருக்கக்கூடிய கலர்ஸை வந்து செப்பரேட் பண்ணுது. இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து சால்வெண்ட் வந்து இந்த குரோமோட்டோகிராஃபி பேப்பரில் வந்து ரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து டைஸ் வந்து என்னென்னா செப்பரேட் ஆகுது. அதாவது டைஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து செப்பரேட் ஆகுது. இப்போ வந்து எப்படி வந்து டைஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து செப்பரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது என்னென்னா குரோமோட்டோகிராஃபி பேப்பரில் இருக்கக்கூடிய, அதாவது குரோமோட்டோகிராஃபி பேப்பர் வந்து என்னென்னா ஒரு பர்டிகுலர் சால்வெண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சால்வெண்ட்டோடைய டிஃப்ரெண்ட் சாலிபிலிட்டியை பேஸ் பண்ணி இப்போ வந்து என்னென்னா குரோமோட்டோகிராஃபி பேப்பரில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து செப்பரேட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். டுடே ஹோம்ஒர்க்கு 9th standard science. Today homework, define adsorption. Adsorption is the process in which the particles of a substance is concentrated only at the surface of another substance. Define absorption. Absorption is the process in which the substance is uniformly distributed throughout the bulk of another substance. இந்த கொஷின் வந்து ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.